இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு மற்றும் எஸ்ஜிடி போட்டித் தேர்வு நியமன தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கும் இது ஒரு முக்கியமான பதிவாக இருக்கும். 6ஆம் வகுப்பு புவியியலில் முதல் பாடம் பார்க்க போகிறோம். இதனால் திடீர்னு சமூக அறிவியலில் 6ஆம் வகுப்பு முதல் பாடம் அப்படின்னா, இப்போ பணிபுரிகிறவங்க ஆசிரியராக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இதில் நிறைய கொஷின்ஸ் வரும். பாக்ஸ் கொஷின்ஸாக இருக்குது, படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால சோஷியலில் ஜியாகிரஃபியில் ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். இப்போ வந்து 40 வயசு 45 வயசு 50 வயசில் நான் படிக்கிறேன், நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப மோட்டிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி எஸ்ஜிடி எக்ஸாம் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக எஸ்ஜிடி எக்ஸாம் வரும். என்ன நிலமை அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு பையன் உங்கள்கிட்ட வந்து கேட்குறான் ரன்னிங் காம்படிஷன் வருமானு. காம்படிஷன் உங்களுக்கு எப்போன்னு தெரியாது. அந்த பையன்கிட்ட என்ன சொல்லுவீங்க? எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவீங்களா, இல்லை கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது படின்னு சொல்லுவீங்களா? அதாவது காம்படிஷன் இருக்குது படின்னு சொல்லுவீங்களா? அதே நிலைமை தான் உங்கள் மனசுக்கு. கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். டிஆர்பி எப்போ வேணால் கோமா ஸ்டேஜில் இருக்கும், எப்போ வேணால் பயங்கர சுறுசுறுப்பாக எழுந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதை உங்களால் கணிக்க முடியாது. அதை பற்றி யோசிக்கிறதும் உங்கள் வேலை கிடையாது. அவங்க வேலையை அவங்க கடகடன்னு செஞ்சுட்டே இருப்பாங்க. கவர்மெண்ட் சொன்னால் அவங்க செய்ய போகிறாங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணுது, டிஆர்பி என்ன பண்ணுதுங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் படிப்பை மிஸ் பண்ணுவீங்க. உங்கள் வேலை படிக்கிறது மட்டும்தான். அதனால் படிங்க. இனிமேல் எஸ்ஜிடி வருமானு கேள்வி கேட்காதீங்க, கமெண்ட் போடாதீங்க. எஸ்ஜிடி கண்டிப்பாக வரப்போகுது படிங்கன்னு போடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அதை பார்த்துட்டு இன்னும் 4 பேர் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நான் வந்து ஃபேக்காக சொல்லலை, ஒரு மோட்டிவுக்காக சொல்கிறேன். கண்டிப்பாக எஸ்ஜிடி வரப்போகுது, படிக்கணும் அப்படிங்கிறது தான் நிலமை. எப்போ வேணாலும் இதான் வழி. எஸ்ஜிடிக்கு படித்தா தான் கவர்மெண்ட் ஆசிரியராக முடியும் அப்படிங்கிறது தான் இது வரைக்குமான கவர்மெண்ட்டோட நிலைப்பாடு. அதை தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, நீங்கள் வந்து எஸ்ஜிடி படிக்கிறவங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எனக்கு இந்த பிடிஎஃப் கொடுங்க. எப்படி சயின்ஸுக்கு பிடிஎஃப் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எஸ்ஜிடிக்கும் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் உங்களுக்கு இந்த பதிவுகளோட டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு உங்களுக்கு நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து பர்ஃபெக்ட்டு, இதான் சூப்பர் அப்படின்னு நான் சொல்ல வரல. இதில் ஏதாவது 1 2 மிஸ் ஆகிருந்தாலும் அதை நீங்கள் சொல்லுங்கள், நம்ம ஆட் பண்ணி படிக்கலாம். இன்றைக்கி நாம் என்ன லெசன் பார்க்க போகிறோம், அது உங்கள் டாபிக் வைஸ் எங்கே வருது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், புவியியலில் ஃபஸ்ட்டு 10th தான் வரும். 10th ஸ்டாண்டர்ட் தான் டாப்பிக்காக வரும். கவலைப்படாதீங்க, நம்ம சீக்கிரமாக 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்துடலாம். இந்த 2வது டாபிக் சூரிய குடும்பம் கண்டங்கள். அதில் ஃபஸ்ட் லெசன் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் எப்படி படிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 40 வயசு 45 வயசு ஆனவங்க படிக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி வரப்போகிற டீச்சிங் எக்ஸாம், டீச்சிங்கில் இருக்கிறவங்களுக்கான எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முக்கியமானதெல்லாம் படிச்சுட்டு, பாக்ஸில் இருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின்ஸ்லாம் படிச்சுட்டு, புக் பேக் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாம் லெசனை ஃபுல்லாக படிக்க போகிறோம். படிக்கலாமா? புவியியலில் முதல் பாடம் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், 6ஆம் வகுப்பு முதல் பாடம். முதல்ல பாக்ஸில் இருக்கிற கேள்விகளை பார்க்கலாம். பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பிரபஞ்சவியல் என்று பெயர், அதாவது காஸ்மாலஜின்னு பேர். இந்த காஸ்மாஸ்ங்கிற வார்த்தை எதுலேருந்து வந்ததுன்னு கேட்பாங்க. கிரேக்க சொல்னு சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப எனக்கு ஏஜ் ஆகிடுச்சு, இப்போ எக்ஸாம் எழுத சொல்கிறாங்க அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் போய் மாட்டிக்காதீங்க. எக்ஸாம் ரொம்ப ஈஸி தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போங்க. ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். சாதாரணமாக நீங்கள் படித்து பார்த்தாலே எழுதியிருக்க முடியும். பேசுகிறவங்களே அதான் சொல்கிறீங்க, நான் வந்து அப்ளைலாம் பண்ணிட்டேன் மேடம், ஆனால் நிப்பாட்டிடுவாங்க, அடுத்த தடவை கேன்சல் பண்ணிவிடுவாங்கங்கிற பேச்சை கேட்டு நான் எழுதாமல் போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர். நீங்கள் ஒன்ஸ் அட்டன் பண்ணி பாருங்கள். போகும்போது கேஷுவலாக ரிலாக்ஸாக படிச்சுட்டு போங்க. அதிலே உங்களுக்கு இருக்க நாலேஜை வச்சு உங்களால் பாஸ் பண்ண முடியும். அதான் உண்மை. ஓரளவு கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சிங்கன்னா நமக்கு ஏன் அப்படிங்கிற ஒரு டென்ஷன் வரும். அதனால் இது எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான். சும்மா காதால் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை புக்கை படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. காஸ்மாஸ் என்பது ஒரு கிரேக்க சொல்லாகும். காஸ்மாஸ்ங்கிறது கிரேக்க சொல். ஓர் ஒளியாண்டு என்பது ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு. ஒரு வருஷத்தில் ஒளி வந்து, அதாவது லைட்டு, அதை தான் லைட்டிங் இயர்னு சொல்கிறோம். லைட்டிங் இயர் அதிலே தான் ஆன்சர் இருக்குது. ஒரு வருஷத்தில் ஒளி எவ்வளோ தூரம் பயணிக்குதோ அதான் வந்து ஒளியாண்டு. ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். ஒளியின் திசைவேகம் 3 லட்சம் கிலோமீட்டர் லைட்டு. அதே சவுண்டுக்கு பார்த்திங்கன்னா 330 மீட்டர். சவுண்டுக்கு 330 மீட்டர். நமக்கு ஃபஸ்ட்டு மின்னல் தான் தெரியும், அதுக்கப்புறம் தான் இடி தெரியும். அதனால் இடி வந்து லேட்டாக தான் வரும். 330 மீட்டர் தான் வினாடிக்கு. ஆனால் லைட் வந்து 3 லட்சம் கிலோமீட்டருக்கு போயிடும்.
அடுத்து கற்பனை செய்து பார்க்கவும். சூரியன் 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் இருக்குது. அது ஒரு இமேஜினேஷன் பண்ணி அது எவ்வளோ பெருசுன்னு தெரிஞ்சுக்க சொல்கிறாங்க. 6th பசங்களுக்கு சூரியன் தான் பெருசு, பூமியை விட எவ்வளோ பெருசு, 1.3 மில்லியன் பெருசு. அடுத்து பண்டைய தமிழர்கள் சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி அறிந்திருந்தனர் அப்படிங்கிறதுக்கு சங்க இலக்கியத்தில் ஒரு பாட்டு இருக்குது. அந்த எந்த இலக்கியம் அப்படின்னா சிறுபான்ஆற்றுப்படையில் பாடல் இருக்குது. சிறுபான்ஆற்றுப்படையில் என்ன பாட்டு அப்படின்னா, வால்நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு. இந்த வரிகள் என்ன இலக்கியம்னு கேட்கலாம். அல்லது சூரியன் மற்றும் பிற கோள்களை பற்றி எந்த நூலில் அறிஞ்சிருந்தாங்க அப்படின்னு சிறுபான்ஆற்றுப்படையை மட்டும் கேட்கலாம். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லையும் கேட்கலாம், உள்ளே போயும் கேட்கலாம். ரெண்டுத்தையும் படிச்சுங்க. வால்நிற விசும்பின் கோல்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு, இந்த பாடல் வரி சிறுபான்ஆற்றுப்படையில் இருக்குது. அடுத்து இப்போது கோள்களின் வரிசையை நினைவில் வைத்துக்கொள்ள இந்த சுருக்க குறிப்பு கொடுத்துருக்காங்க. புதுவெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது. புதுவெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூனுங்கிற ஆர்டரை தான் இப்படி சொல்லியிருக்காங்க. புதுவெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது. இதை கொடுத்துட்டு இது எதுக்கானதுன்னு கூட கேட்கலாம். இது கோள்களின் வரிசையை நினைவில் வைத்துக்கொள்ள. அடுத்த பாக்ஸ் பாருங்கள். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையேயான தொலைவு கொடுத்துருக்காங்க 150 மில்லியன் கிலோமீட்டர். 150 மில்லியன் கிலோமீட்டர். நம்ம ஒரு 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ஒரு காரில் போனால் 21 வருடத்தில் போகலாம். 21 வருஷத்தில் போய் சேரலாம் 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற காரில் போனால். பூமிக்கும் சூரியனுக்குமான இடைவெளி 150 மில்லியன் கிலோமீட்டர். அடுத்து மங்கள்யான் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ செவ்வாய்க்கோளின் வளிமண்டலம் மற்றும் தரைப்பகுதியை ஆராயறதுக்காக 24/14, இந்த சைடு 24 அந்த சைடு 14, 2014 தான் அமைச்சாங்க, 9வது மாதம் அன்று மங்கள்யான் எனப்படும் விண்கலத்தை அனுப்பிச்சு. இது எத்தனாவது பிளேஸில் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா, நமக்கு முன்னாடியே நிறைய பேர் செவ்வாய்க்கோளுக்கு போயிட்டாங்க. யார் யாருன்னு பாருங்கள். இந்தியா செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் ரஷ்யா ஃபஸ்ட் இடத்துலையும், நாசா அதாவது அமெரிக்கா 2வது இடத்துலையும், ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் 3வது இடத்துல இருக்குது. நாம் 4வது இடத்துல இருக்கோம். நாம் 4வது தான் செவ்வாய்க்கு போயிருக்கோம். ஃபஸ்ட்டு போனது ரஷ்யா, 2வது போனது நாசா. அடுத்து நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவில் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் எது? சந்திராயன் 1 ஆகும். 2008ஆம் ஆண்டு விண்ணில் செலுத்தப்பட்டது. 2014 போனது யார்? நம்ம 4வதாக போனோமே, யாருங்க எங்கே போனோம்? செவ்வாய்க்கோளுக்கு போனோம் 2014. 2008 தான் சந்திராயன் 1 நிலவை பற்றி ஆராயறதுக்கு முதல்ல செலுத்தப்பட்டது. அடுத்து புவியின் சுழலும் வேகம் நிலநடுக்கோட்டு பகுதியில் 1670. இந்த நடுக்கோடு இருக்கு இல்லையா, இந்த நடுக்கோட்டு பகுதியில் 1670 இருக்கும். அடுத்து 60 டிகிரி வடக்கு அச்சரேகையில் 845 கிலோமீட்டராகவும், துருவ பகுதியில் சுழியாகவும் இருக்கும். ஒரு பம்பரை சுற்றுற மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த பம்பரை சுற்றுறதுல நடு இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா, இடுப்புன்னு சொல்லலாம், பம்பரத்தோட இடுப்பு பகுதி மிடில் 1670 கிலோமீட்டர் ஸ்பீட்லேயும், அதோட கொஞ்சம் மேலே போகும்போது 60 டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு அச்சரேகையில் 845 கிலோமீட்டர் வேகத்துலையும் இருக்கும். அதே அது சென்டரில் மேலே இருக்கு இல்லையா, கீழே பம்பரத்தோட ஆணி இருக்கும், மேல் பக்கம் இருக்கும் இல்லையா, அந்த கீழ்ப்பக்கமும் மேல் பக்கம் வட துருவமும் சரி தென் துருவமும் சரி துருவ பகுதியில் எப்படி இருக்கும்? சுழியாக தான் இருக்கும், அதாவது சுழற்சியே இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நள்ளிரவு சூரியன் என்பது இரு அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலையும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும். நள்ளிரவு சூரியன் அப்படின்னாக்கா சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆர்டிக் வட்டத்தோட வடக்கு, அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கில் நடக்குது. அடுத்து சூரியனோட அண்மை புள்ளி கொடுத்துருக்காங்க. அண்மை புள்ளினா என்னென்னா, புவி தனதோட சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வு தான் அண்மை புள்ளி. அருகில் வந்தால் அண்மை புள்ளி. சூரியனோட தொலைதூர புள்ளி அப்படின்னா புவி தன்னோட சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படும் நிகழ்வு தான் சூரிய தொலைவு புள்ளி. மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் இது ஒரு இயற்கையானது. இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இது அமைந்திருக்கு. இங்கே முக்கியமான கடல்வாழ் உயிரினங்கள்லாம் இருக்குது. மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம் எவ்வளோ சதுர அடி? 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இருக்குது. எந்த கடலில் இருக்குது? இந்திய பெருங்கடலில் உள்ளது. சரி, இப்போ நம்ம
புக் பேக் பார்க்கலாம். பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம் ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஷின் படித்தாச்சு. இப்போது கோடிட்ட விடங்கள் சரியான விடை படிக்க போகிறோம். எதுக்கு இப்படி படிக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு புக்கை பார்த்து படிக்க விருப்பமே இல்லை, படித்து ஆகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் போது ஃபஸ்ட்டு பாக்ஸ் கொஷினை பார்த்து சும்மா படிங்க. அப்புறம் இந்த கோடிட்ட இடங்களை நிரப்ப ட்ரை பண்ணுங்கள். இந்த கோடிட்ட இடங்களை நிரப்ப ட்ரை பண்ணாலே உங்களுக்கு இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சராக இருக்கும் அப்படின்னு தோணும், திரும்ப போய் படிக்கணும் அப்படின்னு தோணும். அதனால் படிக்கலாம். பாருங்கள், பேரண்டம் உருவாவதற்கு காரணமான நிகழ்வு பெருவெடிப்பு. இரு வான்பொருட்களுக்கு இடையேயான தொலைவை அளக்க உதவும் அளவு தான் ஒளி ஆண்டு. சூரிய குடும்பத்தின் மையமே யார்? சூரியன் தான் ஹீரோவே. கோள் என்ற வார்த்தையின் பொருள் சுற்றி வருபவர்னு அர்த்தம். அதிக துணைக்கோள்கள் கொண்ட கோள் வியாழன். நிலவிற்கு அனுப்பப்பட்ட முதல் இந்திய விண்கலம் சந்திராயன் 1. எப்போ அமைச்சாங்க? 2008. புவியின் சாய்வு கோணம் 23 டிகிரி. நில அடுக்கோடு சூரியனை நேராக சந்திக்கும் நாள் எப்போ அப்படின்னா 2 நாள் மீட் பண்ணுவாங்க. எப்போனா மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. சூரிய அண்மை நிகழ்வின் போது சூரியன் எங்கே இருக்கும்? அருகில் இருக்கும். அண்மைனா அருகில்ங்கிற மீனிங் தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம். புவியின் மேற்பரப்பின் மீது ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோட்டிற்கு என்னென்னு பெயர்? பிரிக்கும் கோட்டிற்கு ஒளிர்வு வட்டம் என்று பெயர். அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்கள், புவி தன் அச்சில் சுழல்வது இவ்வாறு அழைக்கப்படுகிறது. எப்படி அப்படின்னா சுழல்தல்னு அழைக்கப்படுது. அடுத்து மகர ரேகையின் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் எப்போ அப்படின்னா மகர ரேகையில் எந்த நாளில் விழுதுன்னா டிசம்பர் 22. அடுத்து சூரிய குடும்பம் அடங்கியுள்ள விண்மீன் திரள் மண்டலத்தோட பேர் தான் பால்வெளி மண்டலம். மனிதன் காலடியை பதித்த ஒரே விண்பொருள் சந்திரன். எந்த கோளில் தண்ணீர் மிதக்கும்? எந்த கோள் தண்ணீரில் மிதக்க இயலும்? எந்த கோளால் தண்ணீரால் கூட மிதக்க இயலும் அப்படின்னா அது சனி தான். ஏன்னா அதோட நிறை ரொம்ப கம்மியாக இருக்கும். பார்க்கலாம். மிக மிக முக்கியமான லெசன், 6வதுல ஃபஸ்ட்டு லெசனு. அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான தகவல்கள் நிறைய இருக்குது. நான் படிக்க 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 உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஒன்று மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், இல்லையா எழுதி பாருங்கள், இல்லை ரிப்பீட்டடாக இதை நீங்களே சொல்லி சொல்லி பாருங்கள். அப்போ தான் இது மனசில் பதியும். நிறைய நம்பர்ஸ் வரும், நிறைய பெயர்கள் வரும். எல்லாமே ஒரு தடவை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மிக மிக கடினம் மாதிரி தெரியும். ஆனால் 3ஆவது தடவை நீங்கள் பார்க்கும்போது நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்க. ஓகே, பார்க்கலாம். பேரண்டம் உருவாவதற்கு பெருவெடிப்பு என்ற ஒரு நிகழ்வு தான் காரணம். பெருசாக ஒரு வெடிப்பு ஏற்பட்டுச்சு, அதனால தான் ஒன்று உருவாச்சு. அந்த உருவானது தான் என்னென்னு சொல்கிறோம்? பேரண்டம்னு சொல்கிறோம். ஒரு கற்பனையாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த பேரண்டத்தை என்னென்னு சொல்கிறாங்க? பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க. பேரண்டத்தோட இன்னொரு பெயர் பிரபஞ்சம். பேரண்டம் உருவானதுக்கு ஒரு பெரு வெடிப்பு தான் காரணம். பேரண்டத்தை பற்றி ஃபுல்லாக கொடுக்குறாங்க பாருங்கள். பேரண்டம் என்பது மிக பரந்த ஒரு விண்வெளியை தான் பேரண்டம்னு சொல்கிறோம். இது எப்போ உருவானதாக அறிஞர்கள்லாம் நம்புகிறாங்க, நம்மளையும் நம்ப சொல்கிறாங்க அப்படின்னா 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த 15 அப்படிங்கிறத பேரண்டத்துக்கு ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம பேரண்டம் இருக்கு இல்லையா, அந்த பேரண்டத்தை பற்றி ஒரு ஸ்டிக்கர் வாங்குகிறோம் அப்படின்னா அது 15 ரூபான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேரண்டம் ஸ்டிக்கர் 15 ரூபா. 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு டக்குன்னு ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்கிறேன். பாருங்கள், பேரண்டம் உருவானதாக பல வானியல் அறிஞர்கள் நம்புகிறாங்க. இந்த பேரண்டத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா விண்மீன் திரள் மண்டலம், விண்மீன்கள், கோள்கள், வால் நட்சத்திரம், சிறுகோள், விண்கற்கள், துணைக்கோள்கள்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் கிடக்கு. ஒரு கபடை திறந்தால், குப்பையாக இருக்கிற கபடை திறந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள்கள் இருக்குது. என்னென்ன? பில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், வால் நட்சத்திரம், அந்த மாதிரி நிறைய கிடக்கு. நம்ம கற்பனைக்கு எட்டாத ஒரு இடத்துல இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து என்னென்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி வானில் காணப்படுற எல்லாத்தையும் சிறுகோள், குறுங்கோள்கள், கற்கள், விண்கற்கள் என்னென்னு அழைக்கிறாங்க? வான் பொருட்கள் என்று அழைக்கிறோம். இந்த வான் பொருட்களுக்கு இடையே தூரம் இருக்கும்ல, இந்த வால் நட்சத்திரத்துக்கு இவ்வளோ தூரத்தில் இந்த விண்கல் இருக்குது அப்படின்னு நம்ம குறிப்பிடணும் இல்லையா? அதுக்கு ஒரு அலகை பயன்படுத்துகிறாங்க. அந்த அலகோட பேர் தான் ஒளி ஆண்டு. வான்பொருட்களுக்கு இடையே உள்ள தூரத்தை அளவிடுறதுக்கு எதை வச்சு பயன்படுத்துகிறாங்க? எந்த அலகை யூனிட்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒளி ஆண்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து விண்மீன் திரள் மண்டலம், கேலக்ஸி பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிக்சர் தான் கேலக்ஸி. பாருங்கள், விண்மீன் திரள் மண்டலம் என்பது ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, விண்கற்கள், வால் நட்சத்திரம் எல்லாமே பரவி கிடக்குல, அது எல்லாமே ஒரு ஒரு இடத்துல இருக்குது. அது இந்த இடத்துல இருக்குது, தனித்தனியாக இருக்குது, சில இடத்துல குரூப்பாக இருக்குது. அது எல்லாத்துக்குமே ரீசன் என்ன அப்படின்னா ஈர்ப்பு விசை தான். அதோட ஈர்ப்பு விசைக்கு தகுந்த மாதிரி அது தனியாக இருக்குது, ஒரு சில இடத்துல குழுவாகவும் காணப்படுது. இதை தான் விண்மீன் திரள் மண்டலம்னு சொல்கிறோம். சரி, இந்த விண்மீன் திரள் மண்டலம் எப்போ வந்துச்சு அப்படின்னா
நம்ம பேரண்டம் 15 ரூபாய் ஸ்டிக்கர் வாங்கினோம் இல்லையா, 15 ரூபாய் பேரண்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 15 பில்லியன். அது உருவாகி 5 பில்லியன் வருடங்களுக்கு அப்புறம் தான் வந்து பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் வந்துச்சு. இப்போ மில்கி வே கேலக்ஸி ஸ்டிக்கர் வாங்கணும் அப்படின்னா 5ன்னு அர்த்தம். 5ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 ரூபான்னு தான் வாங்கிடலான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா பேரண்டம் உருவானதுக்கு அப்புறம் 5 பில்லியன் வருடங்களுக்கு அப்புறம் தான் வந்து மில்கி வே கேலக்ஸி உருவாச்சுங்கிறத நினைவில் வைத்துக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சரி, இந்த மில்கி வே கேலக்ஸியோட இன்னும் 2 பேரும் இருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, இந்த பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் மாதிரியே நாம் எங்கே இருக்கோம், இந்த பால்வெளி மண்டலத்தில் தான் இருக்கோம். இதே மாதிரி இன்னும் 2 இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா, ஆண்ட்ரோமெடா விண்மீன் திரள் மண்டலமும் மெக்கலனிக் கிளவுட்ஸ் விண்மீன் திரள் மண்டலமும் இருக்குது. 2 இருக்குது. ஆண்ட்ரோமெடா, மெக்கலனிக் அப்படின்னு 2 இருக்குது. பால்வெளி மண்டலம் இல்லாமல். இது இப்போ வந்து ரீசெண்டாக அடிக்கடி கேட்குறாங்க. அடுத்து பாருங்கள், இது பார்த்தா என்ன பார்க்க போகிறோம், பேரண்டத்தோட படிநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது பேரண்டம், அடுத்து விண்மீன் திரள் மண்டலம், அடுத்து சூரிய குடும்பம், அடுத்து கோள்கள், அடுத்து துணைக்கோள்கள். பேரண்டம் பற்றி நம்ம பார்த்தாச்சா, 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. மில்லியன் கிடையாது, பில்லியன். 15 பில்லியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. விண்மீன் திரள் மண்டலம் எப்போ உருவாச்சு, இந்த 15 பில்லியனுக்கு அப்புறம், இந்த பெருவெடிப்பு உருவானதுக்கு 5 பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம், அப்போனா 10 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி. அடுத்து நாம் சூரிய குடும்பம் பார்க்க போகிறோம். சூரிய குடும்பத்தை என்னன்னு சொல்லுவோம், சோலார் சிஸ்டம்னு சொல்லுவோம். இந்த சோலாருங்கிறது எங்கேருந்து வந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க, லத்தீன் வார்த்தையிலேருந்து தான் வந்துச்சு. சோலார்னால் என்ன மீனிங்னு கேட்பாங்க. சோலார்னால் சூரிய கடவுள்னு அர்த்தம். மொத்த சோலார் குடும்பத்துக்கும் சூரியன் தானே மெயின். அதனால் சூரிய கடவுளை வச்சு தான் வந்து சூரிய குடும்பத்துக்கே பேர் வச்சுருக்காங்க, சோலார் சிஸ்டம். சோலார் என்பது சூரிய கடவுள். சொல் வந்து லத்தீன்லேருந்து வந்திருக்கு. சூரிய குடும்பம் சுமார் 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி உருவானது. 4.5 பில்லியன் வருடங்கள். 15 பில்லியன்கிறது பெருவெடிப்பு, பேரண்டம் தோன்றுனது. அதே இது கேலக்ஸி விண்மீன் திரள் தோன்றுனது 10 பில்லியன், அதாவது பேரண்டம் தோன்றி 5 பில்லியனுக்கு அடுத்து தோன்றுனது. அப்போது 4 ரூபா 5 ரூபா இருந்தாலே சோலார் சிஸ்டம் வாங்கலாம், ஸ்டிக்கர் வாங்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஃபஸ்ட்டு யார் ஹீரோ? சூரிய குடும்பத்தில் யார் தான் ஹீரோ? சூரியன் தான் ஹீரோ. சூரிய குடும்பத்தின் மையத்தில் சூரியன் அமைந்துள்ளது. சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து வான்பொருட்களும் யாரை தான் சுற்றி வராங்க? சூரியனை தான் சுற்றி வராங்க. ரீசன் என்ன? சூரியனை ஏன் சுற்றி வரோம்? ஏன்னா சூரியனில் இருக்கிற மேக்னெட்டிக் பவர் தான். சூரிய குடும்பத்தில் மொத்த நிறையில் 99.8% உள்ளது. சூரியன்கிட்ட மொத்த சூரிய குடும்பம் 100 ரூபா அப்படின்னாக்கா அதில் 2% தான் பாக்கி எல்லாருமே. 99.8% யார் தான்? சூரியன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கி 2%, அதாவது 0.2% தான். 0.2% தான் நம்ம எல்லாரும். சூரியன் மட்டுமே எவ்வளோ நிறைய எடுத்துக்குது? 99.8%. எஸ்ஜிடி படிக்கிறவங்க நான் சொல்கிற நம்பர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுங்கள். ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆனது சூரியன். சூரியன் தானே ஒளியை உமிழக்கூடியது. சூரியன் ஒரு விண்மீன் ஆகும். சூரியனோட மேற்பரப்பு வெப்பநிலை என்ன அப்படின்னா 6000 டிகிரி செல்சியஸ். இது ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். சூரிய குடும்பத்தில் அனைத்து கோள்களும் வெப்பத்தையும் ஒளியையும் சூரியன் அளிக்கிறது. சூரிய குடும்பத்தில் எல்லாருக்குமே ஒளியை அளிக்கிறது யார்? சூரியன் தான். சரி, சூரிய ஒளி பூமிக்கு வந்தடைய எவ்வளவு நேரம் ஆகும்? 8.3 நிமிடங்கள் ஆகும். அடுத்த கோள்கள் பற்றி பார்க்கலாம். கோள் என்றால் என்ன அப்படின்னா சுற்றி வருபவர் என்று அர்த்தம். சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் இருக்குது? 8 கோள்கள் உள்ளன. புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகும். வெள்ளி மற்றும் யுரேனஸ் தான் வந்து கரெக்டாக சுற்றுது. ரொம்ப இந்த 8 பேரில் ரொம்ப கரெக்டான ஆள் யாருன்னு கேட்டால் வெள்ளியும் யுரேனஸ் தான். பாக்கி எல்லாமே வந்து சூரியனை எதிர்கடிகார சுற்றி வருகிறாங்க. அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுறாங்க. அப்போ வெள்ளியும் யுரேனஸும் எப்படி சுற்றுறாங்க? கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றப்படுகிறது. கிழக்கிலேருந்து மேற்கு நோக்கி சுற்றுறது யார்? வெள்ளியும் யுரேனஸும். பாக்கி எல்லாருமே வந்து ஆப்போசிட் சைடில் சுற்றி வராங்க. இந்த கோள்கள் எல்லாம் சூரியனை எப்படி சுற்றுதுன்னு கேட்பாங்க. நீள்வட்ட பாதையில் சுற்றுது. தன்னோட பாதையை மாறாமல் கரெக்டாக சுற்றிட்டுருக்கு. ரீசன் என்ன? ஈர்ப்பு விசை. சூரியனோட ஈர்ப்பு விசை தான் சூரியனை சுற்றி கோள்கள் நீள்வட்ட பாதையில் சுற்றுறதுக்கு காரணம். சூரியன் அருகில் உள்ள 4 கோள்களான புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாயெல்லாம் வந்து உட்புற கோள். இவங்கெல்லாம் வந்து பார்டருக்கு உள்ளே இருக்காங்க. யார் யார்? புதன், வெள்ளி, புவி, செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து ஒரு பார்டருக்கு உள்ளே இருக்காங்க. அதனால இவங்களை உட்புற கோள்னு சொல்கிறோம். புவி நிகர்கோள் என்று அழைக்கப்படுகிறது. புவிக்கு சமமான கோள்னு இதெல்லாம் சொல்கிறாங்க. யார் யார்? ஃபஸ்ட்டு 4 புதன், வெள்ளி, புவி, செவ்வாய். அதுக்கு அடுத்து
இக்கோள்கள் அளவு சிறியனாக இருக்கும். இந்த கோளில் வந்து மேற்பரப்பில் மலைகள், எரிமலை மற்றும் தரைக்குழி பாலங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து சூரிய குடும்பத்தில் உள்ள கடைசி 4 கோள்கள் என்னன்னு சொல்கிறாங்க? வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். சூரிய குடும்பத்தில் உள்ள கடைசி 4 கோள்களை வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகியன என்னன்னு சொல்கிறோம்? வெளிப்புற கோள்கள் இல்லைனா வியாழன் நிகர்கோள்கள்னு சொல்கிறாங்க. வியாழன் நிகர்கோள்கள் எதுன்னு கேட்டாக்கா வியாழன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி வரைக்கும் சொல்ல வேண்டியதான். வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். இது என்னன்னு சொல்கிறோம்? வெளிப்புற கோள்னு சொல்கிறோம், வியாழன் நிகர்கோள்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற நாளும் புவி நிகர்கோள். இக்கோள்கள் வாயுக்களால் நிரம்பி காணப்படுவதனால வளிமக்கோள்கள்னு சொல்கிறோம். பல பெயர்கள் இருக்குது, பெயர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. செவ்வாய், வியாழன் கோள்களுக்கு இடையே குறுங்கோள் மண்டலம் காணப்படுகிறது. குறுங்கோள் மண்டலம் எதுக்கு இடையே காணப்படுகிறது? செவ்வாய் மற்றும் வியாழனுக்கு இடையில். இப்போ நம்ம கோள்கள் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல புதன் கோள். ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு பெயர்லாம் இருக்கும். கொஞ்சம் சின்னது, பெருசு, சைஸு அதெல்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. ஒன்றுமே தனித்தனியாக யூனிக்காக இருக்கும். தனித்தனியாக படித்து வச்சுக்கோங்க. புதன் சூரியனுக்கு மிக அருகில் பக்கத்தில் இருக்கிற கோள் எது அப்படின்னா புதன் தான். எல்லாருக்கும் தெரியும், ஃபஸ்ட்டு கோள். இது ரோமானிய தூதுவர் பெயரால் அழைக்கப்படுகிறது. மெர்க்குரிங்கிறது ரோமானிய தூதுவர் பெயர். அடுத்து இக்கோள் வந்து நீரோ வாயுக்களோ எதுவும் கிடையாது. அதனால் இந்த கோளை வந்து உயிரினங்கள் வாழ முடியாது. இதுக்கு துணைக்கோள்களும் கிடையாது. இந்த கோள் தான் இருக்கிறதுலே மிக சிறிய கோள் எதுன்னு கேட்டாலும் புதன் தான். அடுத்து வெள்ளி பற்றி பார்க்கலாம். வெள்ளியை வந்து இரட்டைக்கோள்னு சொல்கிறாங்க. இது வெள்ளி வந்து சூரியன்லேருந்து 2வதாக இருக்குது. இது இரட்டைக்கோள்னு சொல்கிறாங்க. இரட்டைக்கோள்கள் யார் யார்? ஒன்று பூமி, இன்னொன்று வெள்ளி. ரெண்டுமே சைஸில் கொஞ்சம் ஒத்து போகுது. ஓரளவுக்கு சைஸ் சேமாக இருக்கிறதுனால இரட்டைக்கோள்கள்னு சொல்கிறோம். வெள்ளியோட சுழலும் காலம் தானே சுற்றுது இல்லையா, அந்த சுற்றுற காலம் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது வேகமாக சுற்றுது. 243 நாள்லேயே தானே சுற்றி வந்துடுது. யுரேனஸை போன்ற இதுவும் எப்படி சுற்றுது? ஒழுங்காக சுற்றுறது, கிளாக் வைஸ் சுற்றுறது 2 பேர் தான். ஒருத்தர் வெள்ளி, இன்னொன்று யுரேனஸு. பாக்கி எல்லாமே எதிர்கடிகார சுற்றுதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்து பெண் கடவுள் பெயரால் அழைக்கப்படுகிறது. ரோமானிய பெண் கடவுள் பெயரால் அழைக்கப்படுகிறது வீனஸு. ஃபஸ்ட்டு தூதுவர். தூது யாருக்கிட்ட போகுது? வெள்ளிக்கிட்ட போகுது. வெள்ளி யார்? பெண் கடவுள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து விடிவெளின்னு சொல்லுவோம், அந்தி வெள்ளின்னு அழைப்போம். வெள்ளிக்கு அடுத்து யார் வரா? நாம தான் இருக்கோம், நம்ம வரோம். அடுத்து பாருங்கள், 3வதாக இருக்கிறது யார்? பூமி. 3வது, அதாவது ஆர்டர் வைஸ் பார்த்திங்கன்னா சூரியன்லேருந்து 3வதாக இருக்குது. இது 5வது பெரிய கோள். ஒன்றுமே ரொம்ப முக்கியமானது. இது நீரால் சூழப்பட்டிருக்கு. பூமியில் 4ல் 3 பகுதி என்ன தான் இருக்குது? நீர் தான் இருக்குது. அதனால இது என்னென்னு சொல்கிறோம்? நீலக்கோள்னு சொல்கிறோம், நீர்க்கோள்னு சொல்கிறோம். கிரேக்க ரோமானிய கடவுள் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எதுனா நம்ம கோள் தான். இதோட விட்டம் கொடுத்துருக்காங்க, துருவ விட்டம். சாதாரணமாக 12,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. பூமியோட துருவ விட்டம் வந்து 12,714. அதே இது நிலநடுக்கோட்டு விட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும், 12,756. நம்ம எவ்வளோ அமைதியாக உட்காந்து படிச்சுட்ருக்கோம். ஆனால் நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிட்டுருக்கோம்? 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றிட்டுருக்கோம். பூமி வினாடிக்கு எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றுது? 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருது. இக்கோளில் வந்து நிலம், நீர், காற்று எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால நாம் உயிர் வாழ தகுதியானதாக இருக்குது. பூமியின் ஒரே ஒரு துணைக்கோள் என்னது? நிலவு தான். அடுத்து செவ்வாய். சூரியன்லேருந்து 4வதாக இருக்கிறது செவ்வாய்க்கோள். அளவில் புதனுக்கு அடுத்தபடியான 2வது சிறிய கோள். ரொம்ப சின்னது செவ்வாய்க்கோள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புதனுக்கு அடுத்து செவ்வாய் தான். இக்கோள் ரோமானிய போர்க்கடவுள் பெயரால் அழைக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு தூது போனாங்க மெர்க்குரியில். வீனஸ் வந்து பெண். யாருக்கிட்ட தூது போகிறாங்க? பெண்ணுக்கிட்ட தூது போகிறாங்க. அடுத்து நாம் பூமி தான். பூமி அமைதியாக இருக்க உடனே போர் நடக்குது. செவ்வாய் வந்து போர்க்கடவுள். செவ்வாய் வந்து போர்க்கடவுள். இரும்பு ஆக்சைடு வந்து சிகப்பாக இருக்கும். போர் நடந்தால் என்ன தான் நடக்கும்? இரத்த கலரியாக இருக்கும் இல்லையா? அப்போது செவ்வாய் சிகப்பாக இருக்குது. காரணம் என்ன? அது வந்து போர்க்கடவுள் பெயரால் அழைக்கப்படுகிறது. செந்நிறமாக தோற்றமளிக்கிறது. செவ்வாய் சிவந்த கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் வந்து வளிமண்டலம் மிகவும் மெல்லியதாகவும் துருவ பகுதிகளில் புவியை போன்றே என்னது பனிக்கவிகைகள் காணப்படுற கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா செவ்வாய் தான். இதுக்கு 2 துணைக்கோள்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா போபஸ் மற்றும் டீமஸுங்கன்னு 2 துணைக்கோள். பூமிக்கு எத்தனை? ஒன்று தான், நிலா. அடுத்து இருக்கிற செவ்வாய்க்கு எத்தனை? 2 இருக்குது, போபஸ், டீமஸ் அப்படின்னு 2 துணைக்கோள்கள் கொண்டுள்ளது. செவ்வாய்க்கோளை ஆராய்வதற்காக சுற்றி வரும் களங்களும் இருக்குது. அதே மாதிரி தரை ஊர்திகளும் காணப்படுது. அடுத்து யார்? வியாழன். வியாழன் யார்? சூரிய குடும்பத்திலே இருக்கிற மிகப்பெரிய கோள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழன் தான்.
சூரியன்லேருந்து 5வதாக இருக்குது. இது ரோமானிய முதன்மை கடவுள். ரொம்ப பெருசாக ஒரு ஆளை பார்த்தா என்ன சொல்லிடுவோம், நீ தான் பெரிய ஆளுன்னு சொல்லிடுவோம்ல, அதே மாதிரி தான் வியாழன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால அதை முதன்மை கடவுள்னு சொல்லிட்டாங்க. அது இருக்கிறதும் ரொம்ப பெருசு, சுற்றி வர்றதும் ரொம்ப சீக்கிரமாக சுற்றி வந்துடும். நிலா மற்றும் வெள்ளிக்கோள்களுக்கு அடுத்ததாக பிரகாசமாக விண்ணில் தெரிகிறது எதுன்னு கேட்டாலும் வியாழன் தான். மிகவும் வேகமாக சுழலக்கூடியது. இக்கோள் வளிமக்கோள் என்று அழைக்கப்படுகிறது. சூரியனை போன்ற இதன் வளிமண்டலத்தில் நைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் காணப்படுது. வியாழனுக்கு அதிகமாக துணைக்கோள் இருக்குது பாருங்கள். அது ரொம்ப பெருசாகவும் இருக்குது, ரொம்ப சீக்கிரமாகவும் சூரியனை சுற்றி வந்துடுது. இதுக்கு துணைக்கோள்களும் அதிகமாக இருக்குது. அதனால தான் என்ன பண்ணிட்டாங்க ரோமானியர்கள், இதுக்கு முதன்மை கடவுள்னு பேர் வச்சிட்டாங்க. இக்கோள்களில் வந்து அயோ, யூரோப்பா, கனிமீடு, கெலிஸ்டோ இதெல்லாம் வந்து முக்கியமான துணைக்கோள்களாக இருக்குது. மிகப்பெரிய துணைக்கோள்களில் சிலவாக இருக்குது. வியாழனோட துணைக்கோள்கள் பெயர்கள் என்னென்ன? அயோ, யூரோப்பா, கனிமீடு, கெலிஸ்டோ. ஒரு தடவை குரூப் 2ல் துணைக்கோள்களை கொடுத்து பொருத்த சொன்னாங்க. அடுத்து சனி. வியாழனுக்கு அடுத்து சனி. சனி வந்து வேளாண்மை கடவுள். வியாழனில் போர் புரிஞ்சுட்டு வேறு வழி இல்லாமல் எல்லோரும் வந்து வேளாண்மை செஞ்சாங்க. சனியில் வந்து வேளாண்மை செஞ்சாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரிய குடும்பத்தில் 2வது பெரிய கோள் வந்து சனி. சூரியனிடமிருந்து 6வதாக அமைந்துள்ளது. ரோமானிய வேளாண்மை கடவுளின் பெயரால் இது அழைக்கப்படுகிறது. பாறை துகள்கள், பனித்துகள்கள், பெரிய வளையங்கள் இந்த கோளை சுற்றி நிறைய இருக்குது. சனிக்கு எத்தனை துணைக்கோள்கள்? 62 துணைக்கோள்கள் இருக்குது. வியாழனுக்கு நிறைய இருக்குது, சனிக்கு 62ன்னு கணக்கு பண்ணுற அளவில் இருக்குது. வியாழன் கோளை போன்றே அதிக துணைக்கோள்களை கொண்ட இக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் எதுனா டைட்டன். சனியோட துணைக்கோள் வந்து டைட்டன். சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களின் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகிற ஒரே துணைக்கோள் எது அப்படின்னா டைட்டன் தான். மேகங்கள்லாம் இருக்குது எதில்? டைட்டனில். இதோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம். யுரேனஸ் பற்றியும் பேலன்ஸ் ஒரு 3 பேஜ் இருக்குது, அடுத்த பதிவில் பார்க்கலாம். இதுக்கு அடுத்து ஒரு பதிவு வரும் உங்களுக்கு, தமிழ் கேள்விகள். 6ஆம் வகுப்பில் இயல் 3 படிச்சுட்டு ரெடியாக இருங்க. நம்ம 2ண்டும் 3டும் சேர்த்து ஒரு 30 கேள்விகள் டெஸ்ட்டு பார்க்கலாம்.